ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ பற்றி நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கோம். வாழைப்பூனோட பயன்கள் பற்றி சொல்லியிருக்கோம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைப்பூ அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா, இது பெண்களை தவிர்த்துட்டு மீதி பசி எடுக்கிற தன்மையை நல்லா தூண்டும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நிறைய நற்பண்புகள்லாம் இருக்குது. இந்த வாழைப்பூ நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம், வடை மாதிரி சாப்பிட்றோம். இப்போ எப்படி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவலாக நம்ம வாகை தமிழா சேனலில் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புகள், பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ இது எதில் செய்ய போகிறோம் குழம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மண் சட்டியில் வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மண் சட்டி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது உடச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம்தான். மற்றபடி மண் சட்டியில் சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய உணவோட டேஸ்ட் ரொம்ப டிஃபர் ஆகும். ஒரு 2-3 மண் சட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, குழம்பு இந்த மாதிரி பொரியல் இதுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சேஃபான ஒரு இடத்துல வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, சிங்கில் போட்டு உங்களால் அதை என்னதுன்னா கழுவ முடியாது. டக்குன்னு உங்கள் வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நானும் இப்போ முடிந்தளவு மண் சட்டி இந்த மாதிரி, அதாவது என்னதுன்னா அயன் இந்த மாதிரி இதில் சமைச்சிட்ருக்கேன். இந்த அயன் கடாய் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அலுமினியம் பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி வீடியோ லிங்க்கையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாகை தமிழால் முழுமையாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாரம்பரியமான உணவை பற்றி மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி நம்ம மண் சட்டியில் இது குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. வேக வைக்கிற பருப்பே பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது கூட 2 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் அது கூட விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது ஊற்றிக்கலாம். அது பொங்கி வரதை குறைக்கும், மேலும் சீக்கிரமாக வேகவும் செய்யும். இப்போ பாருங்கள், நம்ம மண் சட்டியில் இது பருப்பு வெந்துட்டுருக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிற தாண்டி இதில் சுவையும் அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இதை என்ன ஆகும் அப்படின்னா, வேகிறதுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் தான் எடுக்க செய்யும். இதுக்கிடையில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இது குழம்பு ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு இப்போ இது கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக பறித்து எடுத்துட்டேன். இது க்ளீன் பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் இருக்கும், எப்படி வாழைப்பூ பயன்படுத்துறது இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சீரகம் போட போட உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 பல் பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு முக்கியமாக இந்த மாதிரி கிளறும் போது பார்த்து கிளறுங்க, இல்லைனா மண் சட்டி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் வாழைப்பூ, அரிந்து வைத்த வாழைப்பூ போட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கலைங்க, பருப்பு தண்ணி, அதை ஊற்றிடுங்க. அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைங்க. சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீதி இருக்கக்கூடிய இதை நல்லா மத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே வெந்துட்டனால இது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தாவே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவையான வாழைப்பூ குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வாழைப்பூ என்ன அப்படின்னா, எப்படி ஏதாவது பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், வடை செய்யலாம்,
எல்லாம் செஞ்சு போர் அடிக்குது. சில டைம் வந்து குழந்தைங்க வடைனா சாப்பிடுவாங்க, கூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னதுன்னா இந்த மாதிரி குழம்புல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, பருப்பு குழம்பு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெய் விட்டு சூடான சாதத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு தேவை அவங்களுக்கு வாழைப்பூ ஏதாவது ஒரு விதத்தில் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அது எந்த விதத்தில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அது வந்து இந்த மாதிரி பருப்பு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழைப்பூ பற்றி நிறைய இது வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு, இதனுடைய பயன்கள் பற்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மண்பானையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. ஏற்கனவே மண் சட்டி பயன்படுத்தி நான் வந்து பீர்க்கங்காய் வந்து கடைகிறது எப்படி அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், அதையும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாம் தான் பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.